ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோங்க. காரணம் என்னன்னா, அடுத்த 7 நாட்களானது மிக முக்கியமான நாட்களாகவும் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே பல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அந்த வகையில தான் இனி வரப்போகின்ற நாட்கள்ல எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போகிறார்கள் என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைய போகிறது, என்னென்ன மாற்றங்களானது நடக்க போகிறது, இந்த மாற்றத்தின் மூலமாக நல்லது நடக்கக்கூடுமா, இல்லை என்றால் பிரச்சனைகளானது வரப்போகிறதா, நீண்ட நாட்களாகவே இருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகளானது நம்முடைய வாழ்க்கையில சரியாக கூடிய வகையில நிலைமையானது இருக்கின்றதா, தொழில இப்போது நம்ம புதிதாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அதன் மூலமாக நமக்கு லாபகரமான சூழலானது கிடைக்கக்கூடுமா, அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது உருவாக கூடுமா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அதே போல நீண்ட நாட்களாகவே ஒரு சில ஆசைகளானது மனதுக்குள்ள இருந்து கொண்டு இருக்கு இல்லையா, திருமணம் நடக்க வேண்டியது, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது, இது போன்ற ஒரு சில ஆசைகள் இருக்கு இல்லையா, இந்த ஆசைகள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களிலாவது கைகூடி வரக்கூடுமா, இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 11/8/2025 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட்டு இனி இதெல்லாம் நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற வாரமானது உயர்வான பலன்கள் பலவற்றிலும் கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே நீங்க இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்த பல உயர்வான நல்ல விஷயங்களானது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள்ல நடக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. சில இடங்கள்ல வேலையில பாத்தீங்கன்னா சுமையாகவே பாத்தீங்கன்னா இருக்கலாங்க, சில இடங்கள்ல இனிமையாகவும் இருக்கக்கூடும். சோ வேலையை பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்கள் தான் கிடைக்கக்கூடிய வகையில இருக்க போகிறது. ஒரு சில நாட்கள் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சில நாட்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்தீங்கன்னா வேலையில அதிகமான பிரஷருமே பாத்தீங்கன்னா இருக்க கொடுங்க. சோ இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்க போகிறது. எது என்னவாக இருந்தாலுமே நீங்க பாத்தீங்கன்னா கடினமாக உழைக்கும் போது அந்த உழைப்புக்கு ஏற்ப நிச்சயமாக நல்ல ஒரு நிதி ரீதியான அங்கீகாரமானது கிடைக்க போகிறது. உத்தியோக ரீதியாக பதவி மாற்றமானது ஏற்படலாம். ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியமானது தடையில்லாமல் நடக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஒரு சில வற்றில பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்த அந்த விஷயங்களானது உங்களுக்கு காரிய தடையை தாண்டி இனி வரப்போகின்ற நாட்கள்ல நல்லபடியாக நடந்து முடியலாம். எனவே துலாம் ராசி நேயர்கள் இதற்கு முன்கூட்டியே பாத்தீங்கன்னா யாராவது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தொடங்கி அதுல தடைகள் வந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயங்களை மீண்டும் பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க செயல்படுத்தலாங்க. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோக ரீதியாக பாத்தீங்கன்னா சிலருக்கு பதவி மாற்றம், சம்பள உயர்வு போன்ற பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, வியாபாரத்துல விற்பனையானது அதிகரித்து தாராளமாக பண வரவானது உண்டாகக்கூடிய வகையிலேயும் சூழலானது இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே வியாபாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கிறது. வியாபாரமானது
ஆனது முன்பு போல இப்போது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல மாறப்போகிறது அப்படின்னே சொல்லலாங்க. வியாபாரமானது தாராளமாக நல்லபடியாக நடக்கக்கூடிய வகையிலேயும் சூழலானது இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்த தகுந்த நேரமானது இதுவாகவே அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்துல இருந்து வந்த மன வருத்தங்கள் மன சங்கடங்கள் எல்லாமே விலகி பிள்ளைகளின் மூலமாக சிரமங்களானது அவ்வப்போது வரலாம் என்பதால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பிள்ளைங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்திலையுமே கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாக இருக்க கொடுங்க. கொஞ்சம் நாம அவங்கள கண்டுக்காம விடும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஏதாவது சிலவற்றில் பிரச்சனைகளானது ஏற்படலாம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நுணுக்கமாக பார்த்து கொண்டு இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது அலுவலகத்துல சுமூகமான சூழ்நிலையே இருக்க கொடுங்க. ரொம்ப நாட்களாகவே எதிர்பார்த்து காத்து இருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் கால தாமதம் ஆகலாங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சாதகமாகவும் கிடைக்க கொடுங்க. அதாவது ஒரு 100% துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில தற்போது நடந்து கொண்டு இருக்கின்ற தசாபுத்தியை பொறுத்து ஒரு சிலருக்கு பதவி மாற்றமானது கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு கிடைக்காமலும் பாத்தீங்கன்னா போகலாங்க. தற்போது அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியில குருவுடைய அமைப்போ சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா வேலையில நல்ல ஒரு மாற்றமும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100% அவங்களுக்கு சாதகமாகவே அமைய கொடுங்க. மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையானது அதிகரித்து லாபமானது பெருக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்கின்றது. துலாம் ராசி நேயர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பின் இப்போது விற்பனையானது அதிகரிக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்கின்றது. விற்பனைகள் அதிகரித்து லாபமானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா வியாபாரத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது சரியாக போகிறது. மேலும் தொழிலுக்கான புதிய வாய்ப்புகள் தேடக்கூடிய நேர காலமாகவும் இப்போது அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா படித்து முடித்து உங்களுடைய துறையை சார்ந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு அதற்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காத்து இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லோருமே இப்போது இன்னுமே அதிகப்படியான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொண்டுட்டு வரலாங்க. ஏதாவது இன்டர்வியூ வருதா அப்படிங்கிறத எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணி பாருங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் இனி அமையலாங்க. அதே போல பாத்தீங்கன்னா மனக்குழப்பங்களானது தீர்ந்து குடும்பமானது கலகலப்பாக இருக்கக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. ஸோ துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில கடந்த சில நாட்களாகவே ஏதாவது மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னா அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி பெரியோர்களுடைய ஆசீர்வாதமானது கிடைப்பதோடு வீட்டிலையும் மகிழ்ச்சியான சூழலானது உண்டாகுங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே சமயம் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிப்பதில் ஆர்வம் செலுத்தலாங்க. குடும்பத்துடைய நலனுக்காகவும் சரி அவங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் சரிங்க பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது மட்டும் கிடையாதுங்க. குடும்பத்தில் இப்போது உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களும் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது உங்களுடைய பார்ட்னராக இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரிங்க அவங்களுமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க. ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களுமே பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருப்பாங்க. மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு திறமையை வெளிப்படுத்தி செல்வாக்கும் பெருமையும் அடையக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதே சமயம் இனி வரப்போகின்ற நாட்களில் புதிதாக ஏதாவது முதலீடுகள் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுக்கு பல முறை யோசித்து பார்த்து நிதானமாக அந்த விஷயங்களில் இறங்கி நீங்கள் செய்ய வேண்டுங்க. தேவையில்லாத பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் செய்வதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத ஒன்றுக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க. அதே போல் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டு முன்பின் யோசிக்காமல் ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்க. ஓகே அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு அதன் மூலமாக அவங்க லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஓகே. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நாமளுமே அதை பற்றிய நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணுங்க. அதன்
அதன் பிறகு அந்த தொழிலை தொடங்கும் போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியங்க. நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வரக்கூடிய வகையில தான் இந்த சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குங்க. சனி 5ல் இருப்பதால குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பானது ஏற்படக்கூடுங்க. கடை வரவு செலவுகளை கவனமாக எழுத வேண்டுங்க. புதிய முதலீடுகளை நிதானமாக செயல்படுத்தலாம். இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக உழைக்க வேண்டும். பண விஷயங்கள்ல மிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியங்க. மேலும் பெரியோர்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் தேதி, அதிர்ஷ்ட எண் 6, 4. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.